சிஎம் டிராஃபில மோசடி நடந்துட்டு இருக்கா? மாணவர்களோட திறமை கேள்விக்குறியா? பாரம்பரிய கலை அழிக்கப்படுகிறதா? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாடு சிஎம் டிராஃபி 2025 இது வந்து ஸ்டேட் லெவல்ல நடந்துட்டு இருக்கு. இதுல குத்து சண்டை, கபடி, சிலம்பம், இன்னும் பல விளையாட்டுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பாரம்பரியத்துல ரொம்ப முக்கியமான சிலம்பத்துல மோசடி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி திருச்சியில நடந்த சிலம்பம் போட்டியில வெயிட் வந்து 40 kg தான் இருக்கணும் அப்படின்னு எப்ப சொல்றாங்க? மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 40 kg வெயிட் உள்ளவங்க மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுலையுமே மென்ஷன் பண்ணல. இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இதனால நடுவருக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில ரொம்ப பெரிய சண்டை கூட நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப மதுரையில நடந்த சிலம்பம் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்களுக்கு சரியான குடிநீர் வசதி இல்ல, கழிவறை வசதி இல்ல. அதுவும் இல்லாம அந்த டாய்லெட் வந்து ரொம்ப டேமேஜா இருந்திருக்கு. சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஆனா அது வந்து தரமானதா இல்ல. சோ அதை பத்தி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். கேளுங்க எல்லாம் நான் சொல்றேன் கேளுங்க. சிபிஎஸ் எல்லாம் போயிருச்சு. இது கேன்சல் பண்ணிட்டோம். இத ஏன் சார் நம்ப மாட்டேன்றீங்க? நீங்க உங்களுக்கு வந்து வேற ஆர்டர் பண்ணிருக்கோம், அது வருது. இப்போ ரீசெண்டா செங்கல்பட்டுல நடந்த போட்டியில ரெஃபரி வந்து சரியா மேட்சை வந்து பார்க்கல. அதை வந்து அங்க இருந்த கோச்சா இருக்கட்டும், டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவர் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கவே இல்லை. இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு சிலம்பம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்காது, நம்மளோட திறமை வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். சோ ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பா நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்க வந்து மாணவர்களோட திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனா அப்படி நடத்துற அந்த போட்டி வந்து நியாயமானதாகவும், நீங்க கொடுக்குற அந்த அடிப்படை வசதிகள் அது வந்து தரமானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.